ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கருப்புளுந்தும் கொத்தமல்லியும் வச்சு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கையளவு கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொத்தமல்லியை சுருள வதக்கிக்கோங்க. நல்லா கொத்தமல்லி வதங்கினதும் ஒரு 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன கோழி சைஸ் அளவு புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா சூப்பர் ஹெல்த்தியான கருப்புளுந்து கொத்தமல்லி சட்னி ரெடி. நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.